அப்ப என்ன, அவர்களை அன்பாக அரவணைப்பாக என்ன செய்யணும், நடத்தி கொள்ள வேண்டும். குர்ஆன்ல அல்லாஹ் என்ன செய்யறான்னா, லுக்மான் ஒருத்தரை பற்றி பேசுகிறான். அவரை பற்றி பெரிய விஷயமே இல்லை. அவருடைய போதனை பூரா மகனுக்கு சொன்ன போதனை தான். லுக்மான் என்பவர் என்ன செய்யறாரு, இது காலை லுக்மான் இப்னிஹி, லுக்மான் தன் மகனுக்கு சொன்னார் என்று சொல்லி மகனுக்கு சொன்ன போதனையெல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவர் மகனுக்கு எப்படி சொல்றாரு, யா புனைய, என் செல்ல மகனே, எப்படி அழகா கூப்பிட்டு சொல்றான்னு பாருங்க. மகனை கூப்பிட்டு அறிவுரை சொல்லும் பொழுது, யா புனைய, என் செல்ல மகனே, நீ ஷிர்க் வச்சிடாதே, என் செல்ல மகனே நீ பெருமை கொள்ளாதே, என் செல்ல மகனே நீ அடுத்த ஒரு அவதூறு சொல்லி தெரியாதுன்னு சொல்லி லுக்மான் சொன்ன போதனைகள் சூரத்து லுக்மான் ஒரு அத்தியாயம் இருக்கிறது. அந்த அத்தியாயத்தில் சொல்ற அந்த லுக்மானுடைய போதனை எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா எல்லாமே இந்த அன்பாக அரவணைப்பாக கூப்பிட்டு சொல்ற மாதிரி தான் இருக்குதே தவிர கரடு முரடாக பிள்ளைகிட்ட இருந்த மாதிரியான சம்பவம் கிடையாது. அதே மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்வாங்கன்னா, அந்த சின்ன பிள்ளையா ஃபாத்திமா அவங்கெல்லாம் இருக்கும்போது எப்படி இருந்தால் அவங்க தெரியல. ஏன்னா மக்காவில் இருந்த வாழ்க்கை நபியா அவருக்கு முந்தி உள்ளது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுக்கு 4 பொம்பளை பிள்ளை கொடுத்தாங்கல்ல, அந்த 4 பொம்பளை பிள்ளை சின்ன பிள்ளையா இருக்கும்போது எப்படி வளர்த்தாங்க நமக்கு தெரியாது. ரசூலுல்லாஹ்வுடைய வரலாறு எப்போதான் நமக்கு தெரிய ஆரம்பிக்குது, 40க்கு பிறகுதான். 40 வயசு ஆன பிறகு, நபியாக ஆன பிறகுதான் அவங்களுடைய ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கவனிக்கிறோம். இந்த ஃபாத்திமா குழந்தையா இருக்கும்போது ரசூலுல்லாஹ் எப்படி நடத்தினாங்க, அதுக்கு ஆதாரம் கிடையாது. ஜைனப் குழந்தையா இருக்கும்போது எப்படி ரசூலுல்லாஹ் நடத்தினாங்க, அதுக்கு ஆதாரம் கிடைக்காது. ருக்கையா இன்னொரு மகள், அந்த குழந்தைகள்லாம் மக்காவில் இருக்கும்போது பிறந்து விட்டார்கள். அவங்க சின்ன பிள்ளையா இருக்கும்போது ரசூலுல்லாஹ் நபி ஆகல. 25 வயசோ 28 வயசோ 30 வயசோ உள்ளவங்களா ரசூலுல்லாஹ் இருந்திருப்பாங்க. அப்ப அந்த குழந்தைகளை எப்படி கவனித்தார்கள் என்பதற்கு ரசூலுல்லாஹ்வுடைய வாழ்க்கையில ஆதாரம் கிடைக்காது. ஆனா பேர பிள்ளைகள் எடுத்து பார்க்கும்போது கொஞ்சம் இருக்கிறாங்க. பிள்ளைகள் விஷயம் கிடைக்காவிட்டால் கூட மதீனாவுக்கு வந்த பிறகு பேர பிள்ளைகள் என்ன செய்வாங்க, ஒரு நினைவு வந்துச்சுன்னா உடனே போயிடுவாங்க. போய் ஃபாத்திமானை வீட்டு வாசல்ல உட்காந்துட்டு அந்த பொடியன் இருக்கிறானா அப்படி கேட்பாங்க. உடனே ஃபாத்திமானை என்ன செய்வாங்க, அந்த குழந்தைங்க ட்ரெஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு உடனே அனுப்பி வைப்பாங்க. உடனே ரசூலுல்லாஹ் தோளுது கொஞ்சுவாங்க, முத்தமிடுவார்கள். அப்ப அந்த குழந்தையை தூக்கி கொஞ்சி சந்தோஷப்படுதல் என்பது பிள்ளைகளுக்கு செய்யணும். ரசூலுல்லாஹ்வுக்கு அந்த வாய்ப்பு இல்லை. அவன் 40 வயசுக்கு முந்தைய இருந்திருக்கு, நமக்கு வரலாறு கிடைக்கவில்லை. அப்ப 40 வயசுக்கு பிறகு உள்ள வாழ்க்கை எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா பேர பிள்ளைகள் அந்த மாதிரி கொஞ்சம் வாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேத்தியை தோல்லதுக்கு தொழுது இருக்கிறாங்க. உமாமாங்கிற பேத்திய, ஜைனபுடைய மகள் உமாமாங்கிற ஒரு பேத்திய ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தொழுகை நடத்தும்போது என்ன செய்வாங்க, தோல்லதுக்கு வச்சுக்கிறாங்க. அந்த குழந்தையை தொழுகை நேரத்தோட தோல்லதுக்கு வைத்துக்கொண்டு தோழமாக இருந்தால் எப்படி பிள்ளைகளோட வளர்த்திருக்கிறாங்க. இதெல்லாம் அந்த குழந்தை மனசுல பசுமரத்தாணி மாதிரி உட்கார்ந்துருக்கும். அந்த குழந்தைகளை தூக்கி கொஞ்சினீங்கன்னு சொன்னா அது பெரிய வயசாகும் அசை போட்டு பார்க்கும். நம்ம தாப்பனார் இப்பெல்லாம் தூக்கி கொஞ்சினார, இப்படி அன்பு செலுத்தினாரு, எங்க வேணா தூக்கி போயிடுவாரு, நம்மள ஆசையை வளர்த்தாரு. அதெல்லாம் சின்ன வயசுல செஞ்ச விஷயங்கள் எல்லாம் பசுமரத்தாணி கூட மனசுல பதிஞ்சு இருந்தால் பெற்றோர் வெறுப்பானா? பெற்றோரை வெறுத்துட்டு ஓட முடியுமா? முடியாது. அப்ப அந்த மாதிரியான அடிப்படையில் நாம பிள்ளைகளை நம்மை இப்ப வருங்காலத்தை நம்ம கவனிக்கிற அளவுக்கு ஒரு பாசத்தை பொழிய வேண்டும். அதுக்காண்டி கண்டதையும் கண்டுக்கிறாம இருக்கக்கூடாது, தவறுகளை சுட்டி காட்டணும். லுக்மான் அலைஹிஸ்ஸலாம் சொன்ன மாதிரி என்ன செய்யணும், அன்பாகவும் இப்படிலாம் செய்யக்கூடாது. நமக்கு மேல இறைவன் ஒருத்தர் இருக்கிறான். அதே மாதிரி ரசூலுல்லாஹ் அபூ சலமான்னு உம்மு சலமா கல்யாணம் பண்ணாங்க. உம்மு சலமாவுடைய பிள்ளைங்க அங்கதான் ரசூலுல்லாஹ் தான் வளர்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ உம்மு சலமாவுடைய பிள்ளைங்க வேற கணவர் பிறந்தது. அந்த உம்மு சலமாவுடைய பிள்ளை சாப்பிட வைக்கும் பொழுது சின்ன சின்ன விஷயம் பார்த்து அறிவுரை சொல்லுவாங்க. அந்த குழந்தை என்ன செய்வார்னா கையை தட்டில் வச்சுட்டு இப்படி எல்லா பக்கமும் அந்த கையை விட்டு சாப்பாடு எடுக்குவார். அப்போ ரசூலுல்லாஹ் என்ன செய்வார், யா குலாம், சின்ன பையனை சம்மில்லா, பிஸ்மில்லா சொல்லு, முதல்ல குல் மிம்மா எலிக்க, உன் பக்கத்தில் உள்ள எடுத்து சாப்பிடு, தூரத்தில் உள்ள சாப்பிடாத. இந்த அறிவுரையெல்லாம் சொல்லணும். சின்ன சின்ன விஷயங்கள் பண்பாடுகள்லாம் சொல்லிக் கொடுக்கணும். அது எந்த மாதிரி சொல்லிக் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் மிரட்டி உருட்டி சொல்லிக் கொடுக்க கூடாது, பயங்காட்டி சொல்லிக் கொடுக்க கூடாது. தந்தை வந்தால் தந்தைக்கு காத்துக்கிட்டு இருக்கணும். பிள்ளைகள்லாம் நம்ம தகப்பனார் வர்றாருன்னா எப்போ தகப்பனார் வருவாருன்னு சரி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கணும். எப்படி இருந்தாலும் வருவதுன்னு தூங்கிடுவோம். எத்தனை வேலை பாப்பா இருக்கும் தூங்கிறார் அப்படி சொல்லி கொடுப்பாங்க. உங்க தகப்பனார் வர்றதுக்கு முன்னாடி தூங்கிடு. இப்படி ஒரு பேரை எடுத்தீங்கன்னா அந்த சின்ன வயசுல என்ன பதியும், உங்களை பத்தி என்ன மாதிரியான மதிப்பு டெய்லி இதே மாதிரியான கருத்து பதிஞ்சிட்டு வந்துச்சுன்னா வெறுக்கத்தை என்ன செய்வோம், வேண்ட வெறுப்பதான் உங்களுக்கு உதவி செய்வோம். அப்ப நம்ம அன்பை செலுத்தி அதைத்தான் அறுவடை செய்ய முடியும். இந்த ஒரு அறிவுரை நம்ம பெரும்பாலும் என்ன செய்யணும், பேணிக் கொள்ள வேண்டும். அந்த சொத்துடைய பிடிமானங்களை நம்ம என்ன செய்யணும், எப்பவுமே கையை விட்டு போயிடக்கூடாது, அதை கையில வைத்துக் கொள்ள வேண்டும். அப்படி இருந்தால் அதற்காக வேண்டியால் உங்களை சிறந்த முறையில் என்ன செய்வாங்க, கவனித்துக் கொள்வார்கள், கண்காணித்துக் கொள்வார்கள் என்று அறிந்து கொள்ள வேண்டிய அடுத்த ஒரு விஷயம்.